தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உன் வாழ்வின் இருளை நீக்கி உனக்கு மகிமையான எதிர்காலத்தை தந்து தடையின்றி உயர்த்துவேன். ஏசாயா 33:17. உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் எதிர்காலம் இருண்டு எவ்வித முன்னேற்றமும் இன்றி ஒரே இடத்தில் தடைப்பட்டு சிக்கி தவிக்கிறீர்களா? உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும் என்ற இன்றைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்வின் குறுகலான நிலையை மாற்றி ஒளிமயமான பரந்த எதிர்காலத்தை காண்பிக்கும் மகா பெரிய நம்பிக்கையை இன்று உங்களுக்கு தரப்போகிறது. அன்று ஆபிரகாம் தன் ஜன்ம பூமியை விட்டு போக்கிடம் அறியாது கர்த்தரை மட்டுமே முழுமையாக சார்ந்து புறப்பட்ட போது தேவன் அவனுக்கு இன்று வரை ஆசீர்வாதமான பல தேசங்களை தந்து அற்புதமாக அவனை உயர்த்தினார் அல்லவா? அதுபோல இன்று நீங்களும் உங்கள் சுய சிந்தனைகளை முற்றிலுமாக அகற்றிவிட்டு தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை முழுமையாக ஒப்புக்கொடுத்து விசுவாசத்தோடும் பொறுமையோடும் அவர் வழியில் நடக்க வேண்டும். இப்படி செய்யும்போது கர்த்தராகிய இயேசுவின் மகிமையை நீங்கள் உங்கள் வாழ்வில் கண்டு இருண்ட உங்கள் எதிர்காலம் பிரகாசமாகி இனி நீங்கள் வாழ்க்கையில் எதிலும் தட்டி தடைப்பட்டு தவிக்க வேண்டிய அவசியமே ஒருபோதும் இருக்காது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தரிசனத்தின் ஆவியானவரே, இன்று என் வாழ்வின் இருளை நீக்கி எனக்கு மகிமையான எதிர்காலத்தை தந்து தடையின்றி உயர்த்தி ஆசீர்வதித்தருளும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.